ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி வீடியோ எடுத்து. வாரக்கணக்கில் இல்லை 10 நாளைக்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க ஒரு சட்னி போடுறது தான். கொள்ளு வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். கொள்ளு சட்னி இன்னைக்கு இட்லிக்கு. அதுக்கு தேவையாக இருக்கிறது சின்ன வெங்காயம், தேங்காய், இஞ்சி, பூண்டு, ஒரே பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். வரமிளகாய் போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கம்பு உப்புமா செய்கிறதுக்கோசரம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்பளம் போட்ட எண்ணெயிலே சட்னிக்கு தாளிச்சு விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க இருக்கேன். வாங்க கடாயை பார்க்குற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கொள்ளு இப்போ பனிக்காலத்தில் வாரத்தில் 2 முறை கூட எடுத்துக்கலாம். இந்த மூச்சு திணறல் இருக்கிறவங்க, வெயிட் ரிலீவ் பண்ணுறவங்க டெய்லி கூட எடுத்துக்கலாம். ரசம் மாதிரி, சூப் மாதிரி, நமக்கு எந்த வகையில் ஈஸியாக இருக்குன்னா, ஏன்னா உடம்பு ஏற்றுறதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம கஷ்டமாக தோணுது இல்லையா, அதை நம்ம சரிப்படுத்தணும்னா இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணுங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அவசியம் நமக்கு இன்னைக்கு காலகட்ட சூழ்நிலை. அதனால தான் நான் எப்பவுமே வீடியோவை இது பண்ணாவே ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. எப்பவுமே நான் பேசும்போதெல்லாம் ஹெல்த்தை பற்றி தான், ஹெல்த்துன்னு சொல்லிகிட்டே தான் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். அது சில பேருக்கு எப்போ பாரு இந்தம்மா இதே தான் பேசிகிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கூட தோணும். ஆனால் நான் நமக்கு ஹெல்த்து ஆரோக்கியமாக இருந்தாவே எல்லாமே ஆரோக்கியமாக நம்ம வேலை செய்கிறது எல்லாமே நமக்கு ஓடிட்டே இருக்கும் இல்லைங்களா. அதுக்கோசரம் தான் சொல்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் அனுபவம் தேவைப்பட்டு எனக்கு. இப்போ நம்ம தேவை இருக்கிறது இல்லை, ஆல்ரெடியாக கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுருவேன். சட்னி அது செய்யணும் இல்லைங்களா, அந்த ஜீரகமெல்லாம் நம்ம போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்னி ஆடுறம்ப ஜீரகம் போட்டோம் இருந்தாலும் இது போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. எல்லாமே இதில் ஒரு ஸ்பூன். தேவை இருக்கிற கருவேப்பிலை நான் ஆல்ரெடியாக நான் எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே பூண்டு, பச்சை மிளகா போட்டுக்குவாங்க. பச்சை மிளகா போட்ட உடனே வெடிக்கும். அதனால் இந்த சின்ன வெங்காயம், தேங்காய் எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம். ஏன்னா கொள்ளு வறுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப வணக்கணும்னு அவசியம் இல்லை. தேவை இருக்கிறதுக்கு மட்டும் அது கொஞ்சம் அந்த தக்காளி இதெல்லாம் வணங்குறதுக்கு அப்புறமா நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலாம் இருக்கிற இடமே தெரியாமல் போச்சு. கொஞ்சோண்டு இல்லை, ஒரு 2 வரமிளகாய் மட்டும் போட்டுக்கலாங்க காரத்துக்கு. ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகாய். ஏன்னா அது காரமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டீ கம்மி பண்ணாவே டக்குன்னு இதாகும். காலையில் இன்னைக்கு என்னோட டிக்கெட்ஸ் வேலை முடிஞ்சிருச்சு. இதில் என்ன நான் போட்டிருக்கிறேன் தெரியுங்களா, இஞ்சி, சீரகம், இது ஏலக்காய் பவுட்ரு எல்லாமே போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா சங்குப்பூ
கம்மியாகிடுச்சு, பூ இல்லை, சரியில்லை, மறுபடியும் எல்லாம் பிஞ்சாக இருக்குது, பூ ஒரு இதில் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு உப்பு ஜீரகம் போட்டு நைட்டே தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் குடிக்கிறதுக்கு. இப்போ அந்த தண்ணி குடிச்சுட்டு மீதியாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் இஞ்சி பொடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் சீரகம், ஏலக்காய், சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் காஃபி தூள், ஒரு நாளைக்கு காஃபி தூள் நேற்று இல்லை முந்தா நாளெல்லாம் பெருஞ்சாய் தான் குடித்தேன். தக்காளி போட்டுருந்தாங்க, வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா மிளகு போடணும், மிளகு தூள் போட்டுக்கலாம். மிளகு வந்து அந்த கொல்லுக்கு போட்டால் ரொம்ப நம்ம கொல்லு வந்து சீட்டு தான். ஆனால் இந்த குளிர் காலத்தில் அவசியமாக வந்து சளி தொந்தரவு இருக்கிறது மற்ற பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வந்து கொல்லு வந்து கொஞ்சோண்டு மட்டும்தான் மிளகு அது சூப்பராக கம்பு வந்து கூலிங் தாங்க. இப்போ இது சட்னி போட்டு இட்லிக்கும் இதாகிடும். நான் இது உப்புமா செஞ்சு மதியானத்துக்கு எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இட்லி ஊற்றுறேன் இந்த சட்னிக்கு. மிக்ஸியில் தண்ணி எடுத்து விட்டு ஆன் பண்ணாமல் விட்டேன். இதுதான் வந்து ஒரே ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. கொள்ளு வந்து இப்போ தாங்க ஏதோ ஒருத்தர் 2 பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா கொள்ளோட மதிப்பம் வந்து நிறைய இருக்குது. ஆண்களுக்காகட்டும், நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்காகட்டும், சளி தொந்தரவு, எல்லா பிரச்சனைக்குங்க இந்த கொள்ளு, இந்த தோரை, காட்டில் விளையிற தோரை, இந்த மொச்சக்கொட்டை, இந்த மாதிரி ஐட்டத்தை வச்சே உயிர் வாழ்ந்தவங்க 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தவங்க எல்லாமே வந்து நல்ல ஆரோக்கியமாக சூப்பராக இருக்காங்க. அதனால தான் வந்து எல்லாருமே இப்போ வந்து படித்து சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டு இப்போ கம்மியாக தான் இருக்குது, கால்வாசி தான் தோணுது. இன்னும் எப்போ முழுமையடையுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அதெல்லாம் நம்ம பேர பிள்ளைங்க வந்து வருங்காலத்தில் அவங்க தான் வந்து அதை எடுத்து நடத்தும் போது அந்த விவசாயம் அவங்கெல்லாம் எல்லாம் அந்த படிச்சு பணம் வந்து அந்த பணத்தை சம்பாதிச்சு பல லட்சம் கொண்டு போய் இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டுறது எவ்வளோ இருக்குது சொல்லுங்க பார்த்தோம். பணம் கட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நோயாளின்னு சொல்லிட்டு நமக்கு வருது பாருங்க, அப்போ தாங்க இருக்குது நமக்கு பாதிப்பு. இந்த கொள்ளு கொஞ்சோண்டு தண்ணியில் கழுவி போட்டுக்கலாம். தக்காளியும் வணங்கிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடியே அதில் கல்லுக்கு ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து தான் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா புளிப்பாக கொஞ்சோண்டு புளி போட்டு அரைச்சி, அப்பா இதுக்கு ராகி களி, சாப்பாடு எல்லாம் எதுக்குன்னாலும் போட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ மக்கள் இன்னும் இதோட கூழ் அவங்கெல்லாம் அப்போ வந்து அதனால் நம்ம நினச்சி பார்த்தாவே வாயில் வச்சு ஊறுது. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து சாப்பிட்டு இந்த
சட்னி அரைச்சதுக்கப்புறம் ஒரு வாசம் வரும் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஜீரகம் போட்டுக்கலாம். இல்லை, அதில் கடை உளுத்தம்பருப்பில் கலந்துட்டு ஜீரகம் போட்டேன், கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகம் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். டேஸ்ட்டு தான் இதெல்லாமே. ஏன்னா கொள்ளு ஆல்ரெடியாக நமக்கு ஜீரணம் தான். பெருங்காயம் அரைச்சி எடுக்கும் போது போட்டுக்கலாங்க. அப்போ போட்டுக்கலாமே, சரி இப்போ போட்டாலே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நான் போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இத்தனையும் நம்ம இப்போ உற்பத்தி பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, பெருங்காயம் போட்டேன். ஏன்னா அவங்க நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்துல எல்லாம் பெருங்காயம் போடுவாங்க. எல்லாம் மிஸ் பண்ணல. வெறும் ஒரு 10 மிளகாய், தக்காளி, தக்காளி இல்லைன்னா கூட அந்த காய் வெயிட்டாக இருக்கும் பாருங்கள். தக்காளி அதை பற்றி சட்னி செய்வாங்க பாருங்கள், செம்மையாக இருக்கும். அந்த க்ரீன் வாசனை ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த பச்சை தக்காளி அரைவேக்கடை பழுத்துருக்கிறது அது. இதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு சின்ன இந்த சைஸ் புளி போட்டால் போடுங்க. இந்த பார்க்க வெங்காயம் இருக்குதுங்களா, அந்த சைஸு புளி போட்டாலே இது வேலை க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷங்க, அவ்வளோதாங்க. இதை இறக்கிடலாம். இந்த வேலை முடிஞ்சது. வேற வச்சு சட்னி போட்டால் கொள்ளு சட்னி முடிஞ்சது. அதுக்கு நம்ம இப்போ இட்லி குத்தி வச்சுருந்தாங்க. ஒரு நிமிஷம் இட்லி ஊற்றிக்கலாங்க. இதுதான் எனக்கு இட்லி பாத்திரம். ஒரு அடைச்சல் ஊற்றுறதுக்கு என்ன செய்யறது? கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி போகிறோம். இந்த கொள்ளு சட்னிக்கும் தண்ணி காயிட்டுங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஏன்னா நைட்டு தோசை ஊற்றலான்னு சொல்லிட்டு இந்த கல் ஊற்றி கரையிறதுக்கோசரம் கொஞ்சம் பண்ணிட்டேன். அந்த வெங்காயம் இதுக்கு உப்புமாவுக்கு இதெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே இட்லி வந்துடும் இல்லைங்களா, அதனால் ஏன்னா உப்புமா நான் கடைக்கு எடுத்துகிட்டு போவேன். ஃப்ரெண்டுங்களோட உக்காந்து இன்றைக்கி ஏன்னா ரவை கோதுமை நிறைய அரிசி உப்புமா எல்லாமே செஞ்சுருக்கோம்ப. கம்பு உப்புமா யாரும் இன்னும் செஞ்சதை பார்த்துருக்கவும் மாட்டீங்க, அதில் கேட்டிருக்கவும் மாட்டீங்க. நம்ம செஞ்சிடலாமே. கொஞ்சம் வேகிறதுக்கு இப்போ கோதுமை உப்புமா வேகிற டைமு தாங்க. இப்போ நமக்கு பெரிய கோதுமை இருக்கு இல்லைங்களா, சம்பா கோதுமைன்னு சொல்லிட்டு அது வேகிற அளவு தான் டைமு. மற்றபடியெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த கேப்லேயே நான் டிக்கஸ்ட்டை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அது கொஞ்சோண்டு வச்சுட்டு போயிட்டு மறுபடியும் நைட்டு வரைக்கும் இருக்கணும். அதனால் அது இப்போ சூடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூடு பண்ணிடுறேன். கொஞ்சம் தண்ணி சூடாகுதுங்க. நல்லா கொதிக்கிறதுக்கு வந்ததுக்கப்புறமா
இட்லி ஊற்றி வச்சுட்டு ஒன்றும் இல்லைங்க, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். நமக்கு தேவை ஒரு 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். ஏன்னா மிளகாய் வந்து ரொம்ப காரம், பச்சை மிளகாய் இருக்குது. சரி, நான் வந்து வரமிளகாயை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து அதுக்குள்ளாவே வெங்காயமும் கட் பண்ணிக்கலாம். கம்பு உப்புமா வந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் இப்போ தாங்க செய்கிறேன். சரி, செஞ்சு பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு கம்பை எடுத்து மிக்சியில் போட்டு தான் உடைச்சிருக்கிறேன். குறைப்பாக உடைச்சி அதில் இருக்கிற மாவு வந்து ஜலிச்சு வச்சுட்டேன். மாவை ஜலிச்சு எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஒன்றும் இல்லை, வாஷிங் மிஷின் தான் அந்த சவுண்டு வருது. அதில் ஒரு கப்பை எடுத்தேன். சரி, கம்பு வந்து இன்னைக்கு செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட முயற்சி தான், பார்க்கலாமே அது எப்படி வந்தாலையும். ஒன்றா தயிர் போட்டு சாப்பிடலாம், இல்லையா சட்னி வச்சு சாப்பிடலாம். எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கிற இதில் தாங்க இருக்குது. அதனால் ஒன்றும் ஏன்னா நம்ம தக்காளி போட்டு செய்யலாம். சட்னி இருக்கிறதுனால தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொதிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இட்லி ஊற்றிடலாங்க. லைட் ஏன்னா அது வந்து பொடி ஐட்டமெல்லாம் கொஞ்சம் அப்புறம் வந்து கண்டிப்பாக இது வந்து இப்போ நம்ம செஞ்சு பார்த்தோம்லான்னா நல்லா இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணீங்க இல்லைங்களா. நான் கம்பு நம்ம கூழ் காசு இருக்கிறம்ப கஞ்சி கம்மன் ஜோறுன்னுவாங்க, கம்மன் ஜோறு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நிறைய வித்தியாசமாக செஞ்சு நம்ம இது நேற்று வச்சு குழம்பு காலிஃப்ளவர் போட்டு வச்சு கொடுத்தது. கட் பண்ணிட்டு ஒரு இதில் 3/4 கப்பு இருக்கா, 3/4 கப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த மாவு வந்து இதை வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கேன். இது நமக்கு தேவை இருக்குது, கஞ்சி காசும் போது நம்ம காசிக்கலாம், எதுக்கு வேணுனாலும் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து கருவேப்பிலை வாங்கிக்கலாம். இந்த குழம்பு எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு இந்த வேலையை பண்ணிடலாம். நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். எல்லாருக்குமே போடுற இந்த இஞ்சி போட்டு செய்யறது நமக்கு நல்லது தான், உடம்புக்கு நல்லது, அது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த டிக்கர்ஷனும் அப்படியே சூடு அவுட் ஆகிடுச்சு, வேறு எதுன்னு இருக்குது. இஞ்சி மருந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க. இதோட மேலே எல்லாம்
முடிஞ்சது. எனக்கு வந்து உப்புமா கிண்டி வையுமா அப்படின்ற மாதிரி உப்புமா செஞ்சிடலாம். இந்த அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாங்க. இது சிம்மில் தான் இருக்கும். அதுக்குள்ளே இட்லியும் வந்து அது வெந்த உடனே இதாகிடுது இல்லைங்களா, அப்போ இதுவும் நமக்கு ரெடி ஆகிடுது. அப்போ மாற்றி வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது மாற்றி வச்சிடலாம். அந்த அடுப்பில் வச்சுட்டா சரியாக போயிடுது இட்லி வெந்த உடனே. இப்போ வந்து நம்ம சட்னியும் போட்டுக்கலாங்க. தண்ணி அந்த கப்பில் நம்ம அளவு தாங்க. இப்போ ரவை கோதுமைக்கு நம்ம தண்ணி வைக்கிற மாதிரியே தான் இதுக்கும் நம்ம தண்ணி வைக்க போகிறோம்ப. அதனால ஒன்றும் பெருசாக ஒரு இது இல்லை. ஏதோ காணாமல் தேடியிருக்கேன். இப்போ பழமொழி சொல்லுவாங்கள்ல, தோல்லையே இதை வச்சுட்டு காணான்னு தேடுற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். சட்னி போட்டுக்கலாங்க. வெட்டி வேகிறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த ஒரே ஒரு இந்த கொள்ளு சட்னி எல்லாம் நெய்ய மாதிரி ஆறிடுச்சு. சட்னி போட்டுடலாம். உப்புமாவுக்கு வந்து தாளிச்சு விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஏன்னா பாத்திரம் வந்து காஞ்சிடுச்சு. கொஞ்சம் வந்துட்டு எண்ணெய் அந்த எண்ணெய் காயட்டும். சட்னி போட்டுடலாம்.
சட்னி போட்டுங்க. சூப்பர். இட்லி வந்து தனியாக தொண்டு சாப்பிடாதும் கூட இட்லியே போமா அப்படின்றாங்க இல்லைங்களா. சமைங்க சமைங்க. அந்த காரம் புளிப்பு 2 தக்காளி போட்டு இதெல்லாம் செய்கிறோம், செம்மையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா அது நம்ம வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான், அப்போ தான் அதோட அருமை பெருமை தெரியும். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். இன்னும் 2 இட்லி. இந்த நான்வெஜ்ஜு சிக்கன் மட்டன் செஞ்சால் சாப்பிடுவோம் இல்லைங்களா, வக்கனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குங்க. கடுகுள் தம்பர் போட்டுடலாங்க. போட்டேன். லைட்டாக தான் எண்ணெய் கொஞ்சோண்டு கரைஞ்சிட்டு இருக்கா. இதுக்கு தேவையாக இருக்கிறதெல்லாம் நான் இப்போ வந்து கோதுமை உப்புமா செய்கிற மெட்டீரியல் தாங்க செய்கிறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட அந்த இஞ்சியும் வரமிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சம் இதாகும். லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேங்க. நான் எல்லா இதுக்குமே அது மஞ்சள் தூள் போட்டு எனக்கு பழகிடுச்சு. அதனால் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன். அதெல்லாம் பொரிஞ்சிட்டு இருக்குது. இந்த டைமில் அது வந்து நம்ம சட்னி போட்டேன். இதை வந்து வெங்காயமாக போட்டுடலாங்க. என்ன தான் பண்ணுறீங்க? அவங்க பாவம் இப்போ தருமபுரியில் இருக்காங்க. ஃப்ரெண்டு தான், ஆதி காலத்து ஃப்ரெண்டு அவங்களுக்கு. அவங்க மேரேஜ் ஆனதுலேருந்து அவங்க வீட்டுக்காருக்கு அந்த அண்ணாவுக்கு ஃப்ரெண்டு. அவங்க எல்லாருமே, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ வாரிசுலேருந்தே எல்லாமே இறந்துட்டேன். ஒரே ஒரு வாரிசு மட்டும் இருக்குது. அவ்வளோ சொத்து, எத்தனை கோடின்னே தெரியாதான் அவ்வளோ சொத்துக்கு. ஏன்னா இவங்க இந்த அக்காவை மேரேஜ் ஆனதுலேருந்து அதுக்கு முந்தி இருந்தே அந்த அண்ணாவுக்கு பழக்கம். இப்போ அவங்களுக்கு நல்ல பழக்கம். அவங்க போயிட்டு இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க ஒவ்வொரு டைமும் எல்லா இதுக்கும் இவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நின்று செய்கிறாங்க. அந்த அண்ணாவும் அந்த அக்காவும் எல்லா பொறுப்பும் அவங்களோட அத்தனை பொறுப்பும் அவங்கக்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. அவ்வளோ நைட்டு வந்து அந்த அக்கா வரல, இது மாதிரி ஊரில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து சொல்லிட்டு போனார், இருக்காங்கம்மா அக்கா என்ன ஒரு வாரத்துக்கு அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஏன்னா ஃபோன் பண்ணி பார்த்தா அவங்க ஃபோனும் ஆஃபில் இருக்குது, வந்துட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன். இது வந்து டன் நான் உப்புமா செஞ்சு இறக்குறதுக்கு அப்புறமா உங்களுக்கு இது வீடியோவை போடுறாங்க. இப்போ இட்லியும் ரெடி ஆகிடுச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, உப்புமா மட்டும்தான் பாக்கி. இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கம்மஞ்சோறு மாதிரி தாங்க வரும், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா பொடியாக இருக்குது. கொஞ்சம் வேகணும், அவ்வளோதான். வேகிறதுக்கு நமக்கு டைம் வேணும். நான் ஊற வைக்கல. இதை நான் ஊற வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்திருக்கும். அடுத்த டைம் அந்த வேலையை பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ கூட தண்ணி கொதிக்கிற நேரம் வற்றிக்கும். கொஞ்சம் ஊறலாம், நமக்கு தண்ணி அளவு தெரியாமல் போயிடும். அதனால வந்து இந்த டம்ளர் இதில் 3/4 கப்பு இருக்கா, 3/4 கப்புக்கு மேலே இருக்குது. இந்த டம்ளரில் வந்து 4 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு.
ஏற்கனவே ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருப்பேன். 3 டம்ளர் ஆயிடுச்சுங்க. இதோட 4 டம்ளர். இது கொஞ்சம் நல்லா வேகணும், அதனால் 4 டம்ளருக்கு ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இது போட்டு எடுக்கிறதாங்க, ஒன்றும் இல்லை. இட்லி வந்துருச்சான்னு அவ்வளோதாங்க. எவ்வளோ பெரிய இட்லி பாருங்கள், குஷ்பு இட்லி மாதிரி வந்துடுச்சுங்களா. இப்போ வந்து மாற்றிக்கலாம். அப்போ நான் தண்ணி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கொதிக்கும். இட்லி வந்து இந்த பக்கம், ஏன்னா இட்லி வெந்துருச்சு. துணியெல்லாம் காய போட்டு வந்து மிஷினில் துணி போட்டிருக்கிறேன், வாஷிங் மிஷினில். அது போட்டு வந்தால் நம்ம சாப்பிட போகிறோங்க. அதனால் சிம்மில் இருக்கிற அடுப்புலையே தண்ணியெல்லாம் வச்சுட்டு சீக்கிரமாக கொதிச்சிருங்க. நான் உப்புமா செஞ்சு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது நம்ம வேகிறதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகும். இல்லை இந்த சட்னி நம்ம கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, இது ஏற்கனவே எல்லாம் வணக்கி இது பண்ணது தான். அப்படியே தொட்டு சாப்பிடலாம், அவ்வளோ இதாக இருக்குது. சட்னி வந்து மாற்றிக்கலாங்க. ஒன்று 2 தேங்காய் மட்டும் சொன்ன பேச கேட்குறாங்க. அவங்க மட்டும்தான் அப்பப்போ எப்பயாவது பல்லான்னு நின்றுடுறது ஒரு இடத்துல. அதை என்ன ஒரு ஓட்டுக்கலாம் இருக்கும். இது எதுக்கு சாப்பிடலாம், எல்லாத்துக்குமே. சப்பாத்தி, சாப்பாடு, இட்லி, தோசைக்கு. இட்லி தோசைக்கெல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி தான். அப்படி அள்ளி கொட்டிடணும் வயிற்றுக்குள்ள. நமக்கு எல்லாரோட நன்மைகளும் இந்த சட்னியில், ஒரு வகை சட்னியில் நரம்பு பிரச்சனையில் இருந்து நமக்கு ஆரோக்கிய பிரச்சனை வர்றதுக்குமே இந்த ஒரே ஒரு கொள்ளு சட்னியில் இருக்குதுங்க. அதனால் மேக்ஸிமம் மக்கள் வந்து இந்த கொள்ளு சட்னி வந்து ரசத்துக்காகட்டும், அது சுண்டலாகட்டும், எதை இருந்தாலும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்லாங்க. ஏன்னா உடம்புக்கு வந்து இதில் அவ்வளோ வந்து சத்து இருக்குது, நன்மைகள் இருக்குது. சத்து இருக்கிற நன்மையும் சத்து ஒன்று தான். ஆனால் வந்து இது ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது நமக்கு. இதெல்லாம் சாப்பிட்டோம்லான்னா கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நரம்பு பிடிச்சிட்டு இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்க, எனக்கு ரொம்ப டயர்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டுருக்கிறவங்க,
இதெல்லாமே வந்து உண்மைதாங்க. எடுத்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது. இது வந்து நான் வீடியோக்கோசரமும் சொல்ல, எதுக்கும் சொல்ல, நன்மைகளுக்கோசரம் சொல்லிட்டுருக்கிறேன் மக்களே. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்காங்க. இந்த வீடியோ யார் பார்த்தாலும் சரி, தள்ளி விட்டாலும் சரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து கொள்ளு வகையெல்லாம் இப்போ இந்த சம்மர் இந்த பனிக்காலத்துக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் சூப் மாதிரி, சுண்டல் மாதிரி, பொரியல் எது வேணாலும் செஞ்சு கொடுக்கலாங்க. கீரையோட பருப்பு உடைச்சி போட்டு பொரியலாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அவ்வளோ வந்து இதில் நன்மைகள் இருக்குது. அதுதாங்க. இட்லி ஆகிட்டாங்க, வெந்துட்டாங்க. அவங்கள எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு போய் துணியை காய போட்டு வந்துடுறேங்க. அவ்வளோதான். தண்ணி வந்து சீக்கிரமாக சூடாயிடும். கொதி வர்றதுக்குள்ளே டக்குன்னு போயிட்டு என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்துடலாம். நன்றாக இந்த இட்லி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ஊற்றிட்டு தாய் மக்களே, இந்த உப்புமா செய்கிறதுக்கு இன்னும் தண்ணி குடிக்குது. கொட்டி விட்டு போயிடலாம். சிம்பிள் தானே வெந்துட்டு இருக்கு. நான் ஒரே ஒரு செகண்ட் தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. உப்பு போட்டு நம்ம இதை வந்து தேவை இருக்கிற உப்பு போடலாம். தேவை இருக்கிற கல் உப்பு. நான் உப்பு கம்மியாக இருந்தால் கூட நான் சாப்பிட்ருவேன். அதில் போட்டு அவ்வளோதான். இது வந்து வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம போயிட்டு வேலையை செய்யலாம். பாருங்கள், அரைச்சி உப்புமா மாதிரி செய்கிறது தான் இதோட வேலை. நீங்களும் யார் யார் கம்பு எடுத்துக்கினா கம்பு கூழ், கம்பு சோறு கரைச்சி குடிக்கிறதுல தான் இதை பார்க்குறம்ப. இது களியவும் செஞ்சு சாப்பிட்லாம். தோசைக்கும் ராகி மாவு, வெள்ளை சோளம், கம்பு மூணுமே நம்ம இப்போ இந்த இட்லி தோசைக்கு எப்படி ஊற போடுறோம்ல அதே மெத்தடில் ஊற போட்டு நம்ம ஆட்டி வச்சுருந்து இட்லியும் ஊற்றலாம், தோசையும் ஊற்றலாம். அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் நானே செஞ்சு உங்களுக்கு போடுறேங்க. பாருங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.